டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது. அதே மாதிரி பேப்பர் வச்சுனா உங்களுக்கு எப்படி பண்ண போகிறாங்க, பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸில் புதுசாக வேறு வந்திருக்கு. ஃபெயில் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் வேறு வைக்கிறாங்க, மாதிரி எக்ஸாம் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை என்னன்னு சொல்லி ஆஃபீஸில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே இல்லை ஒரு வாரம் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கௌதம் டே சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, 11th மேக்ஸ் பாருங்கள், எப்படி பயந்துட்டு இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ் ஆனால் போதும், ஏன்னா இந்த மார்க் எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதும். ஸோ அதுக்கு படிங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. டாப்பர்ஸ்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுங்க, அப்போ தான் நீங்கள் 12th படிக்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அடுத்தது லெவலுக்கு போகிற கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபெயிலே எப்படி சொல்கிறது, பாஸே ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாஸாக ஆகிருங்க, அடிச்சு பிடிச்சி. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஓகே, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். 1 மார்க் 20, 1 மார்க்கில் 18 கிராக் பண்ணிடுங்க. புக் பேக் 18 வந்துடும். பாருங்கள், இதுலேருந்து எத்தனை 1 மார்க் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்புறம் 14 15 16 17 18 19 20 இந்த 21 மார்க்கு. 20 மார்க்கில் கண்டிப்பாக 18 17 உங்களுக்கு புக் பேக் வந்துடும். ஓகேவா, அதை வச்சு கிராக் பண்ணுங்கள் எப்படி ஒன்று. அடுத்து பார்ட் 2 பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸு. 10ல் நீங்கள் 7 எழுதுனா போதும். 3 சாய்ஸில் எடுக்கலாம், அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேவா, 21 22 பாருங்கள். அடுத்து 23 24 25 பாருங்கள். அடுத்து 26 27 28 29 30 தான் உங்களுக்கு கம்பல்சரி. வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் சம்மு. 11th பொறுத்த வரைக்கும் எப்படி தான் பண்ணுறீங்க நீங்கள், சிம்பிள். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் ஒரு சாப்டரில், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க, 2 ஆச்சா. மேட்ரிக்ஸ் 1 3, ப்ராபபிலிட்டி 1 4, ஸ்டாட்டிக்ஸ் 1 5. இதுலேயே உங்களுக்கு 5 ஆச்சு. ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் சீரிஸ் 5 + 5 5 + 5 5 5 ப்ளஸ் அப்புறமேட்டு 4 5 ப்ளஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கடைசி வந்து ப்ளஸ் என்னன்னு இருக்கும், அது ஒன்றாச்சு 6. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படித்தாலும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். இதுலேயே உங்களுக்கு 5 6 5 மார்க் ஆச்சு. ஓகேவா, இது இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. 3 மார்க் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷனு, சால்வு, அப்புறம் ப்ரூவ் த சைனு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட் ஒன் ஈஸி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ஈஸி, 36, இப்போ 39 40 ரெண்டுமே ஈஸி தான். 40 உங்களுக்கு கம்பல்சரி. என்னப்பா இது கொஸ்டின் நம்பர் இப்படி இருக்குது, தாறுமாறாக இருக்குது. 40 ஈஸி இல்லை, ஏன்னா கம்பல்சரி கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது. 3 மார்க்கில் 2 3 தான் தெரியுற மாதிரி இருக்குது நார்மலாகவே. எல்லாம் கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ஓகே, 5 மார்க் பக்கம் வருவோம். 5 மார்க் தான் ஈஸியாக கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. 5 மார்க்கில் பாருங்கள், பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். இதுதான் சொல்ல வந்தேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் கரெக்டாக வாயில் வரல. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி. இது ஒரு 5 மார்க் ஆச்சா. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் தான் போகிறீங்க, நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் தான் போகிறீங்க தெரியுமா, அதுவும் இதே மாதிரி தான் வரும். எனக்கு பப்ளிக் தான் வாயில் வருது பாருங்கள். நீங்கள் உங்கள் பப்ளிக்கே கேன்சல் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. 1, இப்போ இதுவும் ஈஸி தான். 2, ஸோ 44 45 பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு எதுவும் எப்படி சொல்கிறது, இது ஈஸியான மாதிரி எதுவும் இல்லை. 45 46 ஏ கூட ஈஸி தான். 3 47 கண்டபடி எழுதலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன். ஓகேவா, 4 ஆச்சு. இது பார்த்தீங்களா என்ன கொடுமைனா, இது ரெண்டுமே ஈஸி. மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனும் ஈஸி, மேட்ரிக்ஸும் ஈஸி. ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் கேட்டு வச்சிட்டாங்க. அதனால் நமக்கு ஒரு 5 மார்க் கட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 1 தான் எழுத முடியும், 2 எழுதாலும் 2 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட 4 5 மார்க் தான் ஆச்சு. ஸோ அவ்வளோ முடிஞ்சுப்பா. இதுலேயும் உங்களுக்கு 20 மார்க் ஆச்சு. 1 மார்க் ஒரு 18, 38 மார்க் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணாமையே நீங்கள் 38 மார்க் எடுக்கலாம் அசால்ட்டாக. ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேப்பர் அடிச்சு உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க, அடுத்து நீங்கள் 12th ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.